ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் மென்ஷன் ஹவுஸ் மல்லேஷ். இந்த படத்தோட ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு போதையா சுற்றிக்கிட்டு இருக்க மல்லேஷ்ன்ற பையனுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கை அவங்க நினச்ச மாதிரி நல்லபடியாக போல. அதுக்கு காரணம் அவனுடைய குடி. எஸ், அந்த குடி பழக்கத்தினால நடக்க வேண்டிய நல்ல விஷயம் எதுவுமே அவன் வாழ்க்கையில் நடக்கல. முக்கியமா முதலிரவு. எஸ், அங்கதான் நம்ம ஹீரோக்கு குடி பழக்கத்தினால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில இருந்தாலும் வெளிவந்து எப்படி நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனான்றத கலக்கலான காமெடியோட சொன்ன படம் தான் இந்த மென்ஷன் ஹவுஸ் மல்லேஷ். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஃபேமிலியில் ஃபுல்லாக குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த நபருடைய சின்ன பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் தான் மல்லேஷ். அவங்க அப்பா எப்போ சரக்கு அடித்தாலும் சைடிஷ்க்கு அவருடைய பையன் மல்லேஷை தான் தூக்கி போட்டு அடிப்பார். பாவம், அடி வாங்கிட்டு பையன் மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்போதைக்கு அவனுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் அவனுடைய அம்மா மட்டும்தான். குடிச்சிட்டு ஃபுல் போதையில் இருக்க இவங்க அப்பாக்கே தெரியாமல் அவங்க அப்பா அடிக்கக்கூடிய சரக்குல சூச்சு போய் வச்சிடறான். தினமும் குடிச்சிட்டு வந்து இவனை போட்டு பொலம் பொழகிறாரு. இப்படியே அடி வாங்கிட்டு இருந்தா இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தா உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அவங்க அப்பா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற சரக்கை இவன் எடுத்து குடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓடிடுறான். அப்படி வீட்டை விட்டு ஓடி வந்தவன் சின்ன சின்ன கட்டட வேலைகளில் பார்த்துட்டு அப்படியே அவன் பழப்ப ஓட்ட ஆரம்பிக்கிறான். ராத்திரியில் அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் உட்காந்து சரக்கு அடிக்கும் போது இந்த பையனையும் கூப்பிட்டு சரக்கு கொடுத்துறாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறான். இப்படியே இவன் உண்டு இவன் வாழ்க்கை உண்டுன்னு போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் இவனுடைய அப்பா இறந்துட்டாருன்ற செய்தி கேள்விப்படுறான். அப்பா செத்துட்டாருன்ற செய்தி கேட்டதும் சோகம் வராம சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆட ஆரம்பிக்கிறான். அந்த சந்தோஷத்தோடவே திரும்பவும் அவன் வீட்டுக்கே வந்துடான். அப்படியே அவன் வீட்டுக்கு வந்ததும் இவனுடைய அம்மாவும் இவனை சேர்த்துக்கிறாங்க. இங்கிருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசுலேருந்தே அப்பாவுடைய அபியூசிவ் குடிப்பழக்கம் இதெல்லாம் சேர்ந்து மல்லேஷ் வளர வளர பயங்கரமான குடிகாரனா உருமாறுறான். காலையில் எந்திரிச்சதுமே ஒரு கோட்டர், மதியானம் ஒரு கோட்டர், ராத்திரி ஒரு கோட்டர்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஆஃபுக்கு மேலே சரக்கு அடிக்காத நாளே கிடையாது அவனுக்கு. இப்படியே குடியும் கும்மானம்னு அந்த ஊரையே சுற்றி வந்துட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கம் நிற்கக்கூடிய குடிகார ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் நம்ம ஹீரோ வம்பிழுத்து வச்சுக்கிட்டு ஊரையே தூங்க விடாம ராத்திரியில் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இப்படி குடியும் கும்மாளமாக இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம மல்லேஷ். அந்த ஊரே மல்லேஷை வந்து அப்பனுக்கு தப்பாம பிறந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவனை போட்டு திட்டுறாங்க. ஆனால் அது எதையுமே கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம நம்ம மல்லேஷ் அவன் உண்டு அவன் வாழ்க்கை உண்டுன்னு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். நல்லா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதே ஊர்ல ஹீரோவுடைய அம்மாவுடைய அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான். இவன் தான் அந்த படத்துடைய மெயின் வில்லன். இவன் நம்ம ஹீரோக்கு சொந்தக்கார பையன் தான். மாமா மச்சா முறை வேணும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கீரியும் பாவமா எப்பவுமே முறைச்சிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நிலப்பிரச்சனை. அந்த ஊர்ல வில்லனுக்குன்னு ஒரு பெரிய லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல கார்னர்ல வெறும் 1/4 ஏக்கரா வச்சிருக்கக்கூடிய நபர் தான் நம்ம ஹீரோ. அந்த இடத்த மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வில்லன் எவ்வளோ முறை கேட்டு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ கொடுக்குற மாதிரியே கிடையாது. இதனாலே இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே மாற்றி மாற்றி முறைச்சிப்பாங்க. விட்டா எங்கேயாச்சும் பப்ளிக்ல அடிச்சுப்பானுங்க. ஸோ எப்படி இந்த ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் குடியும் கும்மாளமா இருக்கானே, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் வழிக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு புரோக்கரை வச்சு பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போனதும் பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப தங்கமான பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. எஸ், நம்ம ஹீரோக்கு பொண்ணு பிடிச்சி போயிடுச்சு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நான் பொண்ணுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ், என் அம்மா, இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சுத்த போய், நான் ஃபுல்லாக குடிப்பேன், நான் ஒரு சரியாவாத குடிகாரன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஓகே சொல்கிறதா தான் சொல்லு, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓப்பனாக பேசிட்டு வர
ஹீரோ இப்படி திறந்த புத்தகமாக ஓப்பனாக பேசுறதுனாலே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதனால் எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சபையில் சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் நடக்க போது. ஊரே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் கூடியிருக்காங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது. எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும்போது தான் எப்போவுமே நம்ம ஹீரோவுக்கு குடைச்சல் கொடுக்குற விதமாக அந்த ஊர்லேயே அவனுடைய சொந்தக்காரன் இந்த பகையாளி மாமங்காரன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவுடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்படி வந்த இடத்துல இவனே சரியான குடிகாரன். இவனை நம்ப எவன்டா பொண்ணு கொடுத்தான்? கண்டிப்பா உள்ளூர்ல இவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. வெளியூர்காரன் எவனோ ஒருத்தன் தான் ஏமாந்து பொண்ணு கொடுத்துருக்கான். இந்த கல்யாணத்தை நிறுத்துற விதமாக தான் இந்த பகையாளி மாமங்காரன் அந்த கல்யாணத்தையே வந்திருக்கான். அந்த இடத்துல அவனுடைய ஆளுங்களை விட்டு ஹீரோக்கு கிஃப்ட் கொடுக்குற விதமாக சரக்கு பாட்டிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பொண்ணுடைய அப்பா பார்த்துறாரு. யோ, கல்யாண வீட்டில் வந்து என்னையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, என்ன சார், மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வாங்கி கொடுக்க முடியும். நீங்க மாப்பிள்ளையை பத்தி இந்த ஊர்ல விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையோட பேர் என்ன தெரியுங்களா? மேன்ஷனோஸ் மல்லேஷ். அவனால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாது. அப்பேற்பட்ட குடியாரனுக்கு பொண்ணு குடிக்கிறியே அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உண்மையை போட்டு உடைக்க, அவ்வளோதாங்க. பொண்ணுடைய அப்பா டென்ஷனாகிறாரு. எது, மாப்பிள்ளை குடிப்பாரா? இதை பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே எதுவுமே சொல்லலையே. இனி இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி பொண்ணுடைய அப்பா ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோவுடைய அம்மாவா ஒரு பக்கம் பாவம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. அதை பார்த்த காண்டானா நம்ம ஹீரோ டப்புன்னு எந்திரிச்சு வந்து ஃபுல்லாக ஒரு குவார்டர் சரக்கை குடிச்சிட்டு, யோ ஆமாயா, நான் ஒரு குடிகாரன் தான். இந்த உண்மை உன் பொண்ணுக்கு எப்பயோ தெரியும். அவள் சம்மதத்துக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஓகே பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பொண்ணுக்கிட்ட திரும்பவும் சம்மதத்தை கேட்டு போயிட்டு தாலியை கட்டுறாரு. அவ்வளோதாங்க. நல்லபடியாக கல்யாணமும் முடியுது. இந்த இடத்துல வில்லன் ஒரு மாதிரி மூக்கு உடஞ்சி போய் அங்கேருந்து போயிடலாம். அப்படியே கட் பண்ணால் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் நைட். வெளியில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோடைய ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுற விதமாக பேனர்லாம் வச்சிருக்கானுங்க. அந்த பேனர் கடியிலே ஃபுல்லாக சார்க் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போனதும் புது பொண்ணு என்னோட ஒய்ஃப் கிட்ட கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகிறான். அவ்வளோதாங்க. குடி போதில் இருக்க நம்ம ஹீரோடைய ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காம பொண்ணு தெரிச்சு வெளியில் ஓடி வந்து வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்கு. வெளியில் குடிச்சிட்டு இருக்க இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா, என்னடா அது நம்ம பையன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான், 3 மாதத்தில் எடுக்க வேண்டிய வாந்தியை ஃபர்ஸ்ட் நைட்லேயே எடுக்க வச்சிட்டான், பழைய ஆள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு பக்கம் போதையில் வளர்த்துருக்க. இப்படியா அன்றைக்கி ராத்திரி எதுவும் நடக்காமல் அப்படியே போக கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோ சரக்கெல்லாம் எதுவும் அடிக்காமல் இன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரெடியாக போகிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் ரேடியோவை ரசித்து கேட்டுட்ருக்காரு. அவர் கேட்டுட்ருக்க அந்த ரேடியோவில் பாட்டை ரசித்து கேட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது. அப்படி அங்கே ஒரு பக்கம் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் முதல்ல இரவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருக்க நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரால் எதுவும் பண்ண முடியல. இதை சிம்பாலிக்காக காட்டுற விதமாக தான் அந்த பக்கத்து வீட்டு பெரியவருடைய ரேடியோ செட்டு. அங்கே எப்படி அந்த ரேடியோ ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே முதல்ல உள்ள நம்ம ஹீரோவால் எதுவும் பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போக இதை அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு நோட்டீஸ் பண்ணுறா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு வந்திருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ பிடிக்காதனால ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ எதுவும் பண்ணலனா கூட ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ளேயும் எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இவரா ஒரு ஆக்டிங்கை போட்டு அனுப்புறாரு. என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணு ஒரு பக்கம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோவால் ராத்திரியில் எதுவும் பண்ண முடியல. ஆனால் அதை சமாளிக்கிற விதமாக கட்டில் ஆட்டி இவங்களுக்குள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, இதான விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டிலே இருக்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். அந்த ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னென்னவோ பண்ணி பார்க்குறான். முதல் நாள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வயகர டேப்லெட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்பவும் ஒன்றும் விளங்கல. இப்படி ஹீரோவுடைய கல்யாண வாழ்க்கை ஒரு மாதிரி சோக கதையாக போயிட்டு இருக்க அதே வீட்டில் ஹீரோவுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நேராக இப்போ வில்லனுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருக்க லேடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண. அவள் தாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் காது வரைக்கும் போயிடுது. ஓ, இதான விஷயம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வச்சு செய்யறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட கூட்டு போயிருக்காங்க. டாக்டரை நம்ம ஹீரோ ஃபுல்லா செக் பண்ணி பார்த்து, அப்பா நீ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனால் உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா குடி தான். எஸ், நீ குடி பழக்கத்தில் இருந்தா உனக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் வராது. குடியை நிறுத்தினா மட்டும்தான் உன்னால கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல. அவ்வளோதாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இது குடி நிறுத்தணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு மத்தியானமே ஒயின் ஷாப்புக்கு வந்து ஃபுல்லாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்க அதே ஒயின் ஷாப்புக்கு இந்த பில்லனும் வந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால. ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோவை அந்த ஒயின் ஷாப்பில் வச்சு பயங்கரமாக வெறுப்பேற்றுறானுங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா, அவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோ போட்டு அசிங்கப்படுத்த. அவ்வளோதாங்க. ஹீரோவால் பொறுத்துக்க முடியல. போயிட்டு அவங்ககிட்ட பயங்கரமாக சண்டை போட 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க.
அப்படி அடிச்சுக்கும் போது தான் அந்த இடத்துல இந்த வில்லன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு சவால் விடுறான். டேய், முடிஞ்சா உன்னால ஒரு குழந்தையை பெத்து காட்டுறா. அப்படி நீ குழந்தைய பெத்துட்டா என்னுடைய 10 ஏக்கராவை மொத்தமா உன் பேருக்கு எழுதி கொடுத்துறேன். ஆனா உன்னால குழந்தைய பெத்துக்க முடியலன்னா என்னுடைய 10 ஏக்கரா இருக்கக்கூடிய ஓரமா இருக்க உன்னுடைய 1/4 ஏக்கராவை என் பேருக்கு எழுதி கொடுத்துடணும். சவாலுக்கு ரெடியாடா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சவால் விட, சரிடா இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த சவாலை ஏத்துட்டு வந்துடுறாரு. ஆனால் பாவம் நம்ம ஹீரோவால் குடிப்பழக்கத்தை விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் குடியை விட்டால் மட்டும்தான் நம்ம ஹீரோவால் குழந்தை பெற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. எஸ், முறையாக குடியை விடுறாரு. அப்படி குடியை விட்டதுக்கப்புறம் மூடு வர்றதுக்காக முருங்கைக்காய் ஜூஸ், முந்திரி, பக்கோடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை பூஸ்ட் பண்ணுறதுக்கான என்னென்னலாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் நம்ம ஹீரோ தொடர்ந்து சாப்பிட்றாரு. ரொம்ப கட்டுப்படுத்தி குடியை விட்டு தாம்பத்திய வாழ்க்கைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எல்லாம் கூடி வரும்போது ஹீரோயின் வீட்டில் ஹீரோக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்க வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதாங்க, கடுப்பான நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு நேராக பொண்ணுடைய வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போனதும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, உன்ன மாதிரி கையாலாகாத பையனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுத்தது ரொம்ப பெரிய பாவம், குடிகார பையனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியை சேர்ந்து அசிங்கப்படுத்த கடுப்பில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டு, என் உடம்புல அந்த பாட்டை தவிர மற்றதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யுது, அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னதான் நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு குறை இருந்தாலும் ஹீரோன்னு இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோவை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் வில்லன் கிட்ட போட்டு அந்த சவாலில் ஜெயிக்கணுமே, ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இன்னமும் அவர் சரியாகலை. தன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக பல யுக்திகளை கையாளுறாரு. ஆனால் எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் கோயிலுக்கே போகாத நம்ம ஹீரோ முறையாக கோயிலுக்கு போயிட்டு வரான். இதை வில்லன் நோட்டீஸ் பண்ணுறான். ஏன்னா இவன் புதுசாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரான், ஏதோ தப்பாக இருக்கே, பைபிளை போட்ட சவாலில் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி வில்லன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை கண்காணிச்சுட்டே இருக்கான். ஹீரோ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டான்ற விஷயம் வேறு அவனுக்கு கேள்விப்பட்டுறான். என்னடா இது, குடியை நிறுத்திட்டானா எல்லாம் ஒர்க் ஆகிடுமே, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா காஸ்ட்லியான ஃபுல் பாட்டில் சரகை கொண்டு போயிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடி அவன் கடையில் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பாட்டிலை நம்ம ஹீரோ எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க வில்லனை பார்த்து முறைச்சிக்கிட்டே பாட்டிலில் சுக்குநூறாக உடச்சி போட்டுறாரு. எஸ், ஹீரோவுடைய நோக்கம் எப்படியாவது குடும்ப வாழ்க்கையில் நல்லபடியாக ஈடுபட்டு குழந்தையை பெற்றுக்கணும். ஸோ அதுக்காக தொடர்ந்து நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எல்லாம் கைகூடி வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இவருடைய அம்மா இறந்து போயிடறாங்க. அவ்வளோதாங்க, அம்மாவோடைய மரணத்தை நம்ம ஹீரோவும் எதிர்பார்க்கல, ஹீரோனும் எதிர்பார்க்கல. குடும்பமே சோகத்தில் மூழ்கி இருக்க அந்த சாவு வீட்டுக்கு வில்லன் வரான். இதுதான் சரியான தருணம்னு சொல்லிட்டு உள்ள இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து, என்னதான் நம்ம 2 பேரும் எதிரியா இருந்தாலும் துக்கத்தில் பங்கேற்றுக்கணும், ஒரு விதத்தில் நீ எனக்கு சொந்தக்கார பையன்தான், அம்மாவை இழந்திருக்க, இந்தா சரக்கு குடி அப்படின்னு சரக்கு பாட்டில் குடிக்க கடுப்பான நம்ம ஹீரோ அந்த சரக்கு அவன் மூஞ்சிலே ஊற்றிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அம்மாவோடைய அந்த மரணத்துலேருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வெளியூர் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஊருக்கு வந்திருக்கான். இவங்க அம்மாவுடைய சாவை பற்றி தான் ஒரு மாதிரி சோகமாக பேசிக்கிட்டே தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கண்ணு முன்னாடி அவன் அடிக்கக்கூடிய அந்த தம் அது சாதாரண தம் கிடையாது, அது பெரிய தம் சொல்லக்கூடிய கஞ்சா. அதை பார்த்ததுமே ஆல்ரெடி எமோஷன் பிரேக் ஆகிருக்க நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்டேருந்து பிடுங்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதாங்க, திரும்பவும் பழையபடி நம்ம ஹீரோ இல்லாத கெட்ட பழத்துக்குள்ளெல்லாம் போக ஆரம்பிக்கிறான். ஃபுல் போதையாகிறான், பழையபடி குடிக்கும் அடிமையாகிறான். இந்த ஒரு கஞ்சாவும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். பாவம், இதனால இவனுடைய ஒய்ஃப் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடறாங்க. ஹீரோவால் இந்த போதை பழக்கத்திலிருந்து மீளவே முடியல. ஒரு நாள் அவனோட கஞ்சா ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் போதை பொருள் இருக்கக்கூடிய அந்த பேக்கை ஹீரோ கையில் கொடுத்து சேவ் பண்ண சொல்ல அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து வீட்டில் பதுக்கி வச்சிருக்கான். அவ்வளோதான், இந்த விஷயம் கேள்விப்பட்ட போலீஸ் ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்து கஞ்சா கேஸில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிறாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனதும் பின்னாடியே நம்ம ஹீரோன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் விடுற மாதிரியே தெரியல. அவ்வளோதான், ஹீரோவுடைய கதை முடிஞ்சுன்னு நினைக்கும் போதுதான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வில்லன் வீட்டில் வில்லனுடைய ஆள் ஒருத்தன், அவ்வளோதானே இந்த போதகை மல்லேஷ் பையன் ஒளிஞ்சிட்டான், நம்ம போட்ட பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அவனால் இதுக்கப்புறம் ஜெயிலு விட்டாலாம் வெளில வர முடியாது, பேசாமல் நான் அவனுடைய ஒய்ஃபை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளோதாங்க, அந்த இடத்துல அந்த வில்லனுடைய ஒய்ஃப் பத்மான்ற ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்துடைய கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோயின் மாதிரி. அவங்க இப்போ ஹீரோடைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவனை எட்டி ஒரு உதச்சிட்டு, உன்ன மாதிரி கேடு கட்டவங்களால தான் ஏன் புருஷனும் ஒரு மாதிரி வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், முதல்ல வீட்டு விட்டு ஓடுறா அப்படின்ற மாதிரி அவனை செருப்படிச்சு பற்றி விட்டு இவனால் அமைதியாக அடக்கமாக வீட்டில் அமைதியாக இருந்த பத்மான்ற இந்த செகண்ட் ஹீரோயின் இவங்க ஹஸ்பண்டோடைய புல்லட் எடுத்துக்கிட்டு நேராக இப்போ ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்க அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோயின் கண் கலங்கிட்டு இருக்க அதை பார்த்ததும் பத்மா
பத்மா நேரா இப்போ ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு ஒழுங்கு மரியாதையா மல்லேஷை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஸ்டேஷன்ல இருக்க அந்த இன்ஸ்பெக்டரா ரொம்ப தென்னாட்டா பேசுறான். அப்போ அவனுக்கு ஃப்ரீக்வெண்டா கால் வந்துட்டே இருக்கு. அந்த கால் உங்களுக்கு தான் வருது, முதல்ல எடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி பத்மா சொல்ல இன்ஸ்பெக்டரும் எடுத்து பேசுகிறான். அப்படி எடுத்து பேசுனதும் ஒரு மாதிரி அலண்டு போயிட்டு முதல்ல மலேசியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுறான். அப்படி ரிலீஸ் பண்ண கையோட எஃப்ஐஆர் காப்பியும் கிழிச்சு போடுறான். அந்த அளவுக்கு பத்மாவுக்கு யாரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க போல். ஸோ அவங்கள வச்சு இப்போ நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டு வந்துடுறாங்க. அப்படி வெளியில் கூட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறான். எந்த ஊருக்குள்ளே கெத்தாக சுற்றிட்டு இருந்தோமோ இப்போ இந்த ஊரே நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு டோட்டலாக உடஞ்சி போய் பிரேக் ஆகி அவனால் அந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்க எல்லாத்துக்கும் காரணம் இவனுடைய அப்பா. இவங்க அப்பாவுக்கு இருந்த அந்த குடிப்பழக்கம், அதை பற்றி அவங்க அப்பாவை நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு எங்கள் அப்பா எப்படி இந்த அளவுக்கு குடிப்பழக்கத்துக்கு ஆளானாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க இந்த இடத்துல அந்த நபர் ஹீரோடைய அப்பாவை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோடைய அப்பா ஆக்சுவலாக ஒரு வாத்தியார், ஊரே மதிக்கத்தக்க ஒரு நல்ல மனுஷனாக தான் இருந்திருக்காரு. இந்த ஊரில் அவருக்குன்னு சொந்த பந்தம்னு யாரும் இல்லை, அனாதையாக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆனால் ஊரே மதிக்கிற ஒரு மனுஷனாக தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு இருந்த மலேஷோடைய அப்பாவை அதே ஊரை சேர்ந்த பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணு, அதாவது ஹீரோடைய அம்மா இருக்காங்களே, அவங்க காதலிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா ஹீரோடைய அப்பாவை தனியாக கூப்பிட்டு என் பொண்ணுக்கு எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்தோம், யாருக்கும் பிடிக்கல, ஆனால் உங்களை தான் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணே இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவரை சுற்றி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதில் குறிப்பாக லேண்ட் ப்ராப்ளம், கவர்மெண்ட் வேலை இவர் கைமீறி போயிருக்கு. இப்படி பல விஷயங்கள் ஹீரோடைய அப்பா இழந்ததுனால குடி பழக்கத்துக்கு ஆளானாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான போதகையா மாதிரி கடைசியில் செத்தே போயிட்டாரு. இதுதான்ப்பா அவங்க அப்பாவுடைய வரலாறு அப்படின்ற மாதிரி இவங்க அப்பாவை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல இத்தனை வருஷமா நம்ம இவரை புரிஞ்சுக்காமலே போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஹீரோ எமோஷனாக வரான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை பழக்கத்துலேருந்தும் ஹீரோ வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே கஞ்சா கேஸில் ஹீரோ வச்சு உள்ள வைக்க அந்த ட்ராப்பை செட் பண்ணதே ஹீரோவுடைய மாமங்காரனான அந்த வில்லன் அவன் தான் தெரிஞ்சதும் அவ்வளோதாங்க. ஹீரோ கடுப்பில் இதுக்கு மேலேயே அவனை சும்மா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய மில்லுக்கு போயிட்டு தகராறு பண்ணுறாரு. அவ்வளோதாங்க, மாமனும் மச்சானும் பயங்கரமாக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அந்த சண்டைக்கு நடுவில் பத்மா தான் உள்ளே போது நிறுத்துங்க, உங்களுடைய சண்டையில் 2 குடும்பமும் நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சண்டையை விலக்கி விட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி என்னதான் அவங்க 2 பேரையும் பிரித்து அனுப்பிவிட்டாலும் 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ். ஆனால் ஒரு நாள் பத்மா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்க, சிங்கம் மாதிரி இருந்தால் உங்கள் கூட கொள்ளநரிங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு மலேசியன்ற ஒரு சாதாரண பையனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு சின்ன இடத்துக்காக. பாவம், அவன் அம்மா அப்பாவை இழந்துட்டு குடும்ப வாழ்க்கையிலே அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க அவன் மட்டும்தான் இருக்கும், நம்மளும் அவனுக்கு பிரச்சனை பண்ணால் அவன் எங்கே போவான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷனாக பேச அந்த இடத்துல வில்லன் திருந்திடுறான். கற்பனா அடுத்த நாளே இவன் நேராக ஹீரோடைய வீட்டு தேடி போகிறான். அங்கே போனதும் ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட இவ்வளோ நாள் நான் அவனுக்கு ஒரு மாமனா எதுவும் செஞ்சதில்லை, உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மலம் கேட்க நீங்கள் எப்போ இந்த வீடு ஏறி பேச வந்தீங்களோ அப்போவே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லி அனுப்ப அவ்வளோதாங்க. இது அத்தனையுமே வெளியிருந்து நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளோதான், இவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஈகோ பிரச்சனையும் எல்லாமே அன்றைக்கே சால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு கோயில் கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ புது மனுஷனா உருமாறுறான். போதை பழக்கம், குடி பழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நார்மல் மனுஷனா திருந்தி வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோவை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு தான் அவங்களுக்கான முதல் இரவு. இங்கே ஹீரோ அவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய எப்பவுமே ரேடியோ கேட்பார்ல, அந்த ரேடியோ வழக்கம் போல் ஸ்டக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கின்னு அந்த ரேடியோ ஸ்டக் ஆகலை. எஸ், நல்லா பாட்டு ப்ளே ஆக இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவனுடைய முதல் இரவை கொண்டாடி முடிச்சிட்டான்றதை பெரியவருடைய ரேடியோ போட்டி மூலிமா சிம்பாலிக்காக காமிச்சிட்டாங்க. கடைசியாக நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக வராங்க. அவங்களுடைய வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ நாள் எதிரியாக இருந்த மாமங்காரன் குடும்பத்தோடு வந்து அட்டன் பண்ணியிருக்கான். மாமன் மச்சான் பிரச்சனையும் சால்வ் ஆகி இப்போ 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஃபங்க்ஷனில் ஹீரோடைய அப்பாவை பற்றி ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார்ல, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்ப்பா, ஆனால் பாவம் உங்கள் அம்மாவுடைய குடும்பத்தாலையும் இந்த ஊர்க்காரங்களால தான் உங்கள் அப்பா குடிகார ஆனாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பார்ல. அந்த கதையை பற்றி ஹீரோடைய மாமா போய் கேட்க ஹீரோடைய அப்பாவை பற்றி இந்த உண்மையை எத்தனை வருஷமா ஏன் நீங்கள் எங்ககிட்டலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் நீ வேற ஏன்பா, மல்லேஷோடைய அப்பா கதைன்னு நான் ஒன்று விட்டேன் பார்த்தியா, அது அத்தனையுமே புருடா, அவங்க அப்பா இருக்கானே கேடு கட்டவன் அப்படின்னு மாதிரி திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோவுடைய அப்பா ஆரம்பத்துலேருந்தே அராஜகம் பிடிச்ச ஒரு குடிகாரனா தான் ஊருக்குள்ளே வளம் வந்துட்டு இருந்திருப்பாரு. இப்படிப்பட்ட ஒருத்தனா தான்
இவங்க அம்மா லவ் பண்ணி ரசித்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பனுடைய இந்த காரி மூஞ்ச கதையை சொன்னால் அவன் எங்கே திருந்துவான், அதனால தான் நான் கொஞ்சம் கதையில் அவங்க அப்பா ஒரு நல்லவன், அதுக்கப்புறம் தான் அவன் குடி பழக்கத்துக்கு ஆளானா அப்படின்ற மாதிரி விட்ட போட்டேன். ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்பா சரியாகாத ஒரு குடிகார பயவுல தான் அப்படின்ற மாதிரி கதையை முடிக்க, ஓஹோ இதான் நான் விஷயம் அப்படின்ற மாதிரி மாமங்காரனும் அந்த கதையை கேட்டுட்டு இருக்க அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வர டப்புன்னு அந்த கதையை டோட்டலாக அவங்க மறைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மாமனும் மச்சானும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லேண்டு அதை விற்று வரக்கூடிய பணம் அதை நம்ம சரிசமமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மாமனும் மச்சானும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு போக அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரிஸில் வரக்கூடிய கதைகளும் படங்களும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.